அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 16 சட்டசபை கூட்டம் கூடியிருக்குது. வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது விஷயமா நாமளும் அனலைஸ் பண்ணுவோம். தயவுசெய்து இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடிப்பையில கெடுத்துப்படாங்க. மரியாதையா சொல்றேன், எவனா இருந்தாலும் மரியாதை அவைய வீட்டை முத பாருங்கடா. சார், நான் தான் சட்டசபையை பற்றியே சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு என்னென்ன பேசியிருக்காரு? இன்னைக்கு ஆளுநர் விஜயோட கொள்கை பரப்பு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலராக மாறின மாதிரியான தோற்றம் தான் எனக்கு தெரிஞ்சு. உண்மைதான். நீங்க ரொம்ப தூக்கிட்டாரு. டிவிகேக்காரா மாறிட்டார் போல. இல்லைங்க, நல்லது தானுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல ஆளுநர் வந்தார்னா இவங்க ரேங்கிங் பண்ணுவாங்க. உரையை படிக்க விடாம வெளிநடப்பு முறையா ஆளுநர் இன்னைக்கு உரையை படிச்சிருக்கிறாரு. அதுவே பெரிய ஒரு வெற்றியான விஷயம். தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதம் ஸ்டார்டிங்ல ஒரு டைமும் எண்டிங்ல ஒரு டைமும் பாடி இருக்கிறாங்க. சரி, அது சிறப்பா முடிச்சாச்சு. ஏன் தேசிய கீதம் மட்டும் ஏன்னா 2 டைம் பாடினீங்க? தப்பு இல்லையே. தேசிய கீதம்ன்றது நம்மளுடைய இந்திய நாட்டோட தேசிய கீதம் தானே. நீங்க இந்தியாவில தானே இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து பாடிடுச்சு. இல்ல, அரசியல் பண்ற நோக்கத்துல இதை ஏன் அதாவது எது பண்ணாலும் குறையா சொல்றதுனால இதை கேள்வியா கேட்கப்பட்டுச்சு. அதனால நான் நீங்க தேசிய கீதம் பாடினதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்யோன்யம் கிரியேட் ஆகுன்றது என்னுடைய தாக்கம். இல்ல, எந்த இதையும் பாடலாம். அது தவறான விஷயங்கள் கிடையாது. நல்லதைத்தான் பாடுறோம். அது தப்புலாம் இல்லை. தமிழும் தேசியமும் வேற வேற இல்லை. ஆமா, நான் நினைக்கிறேன். உண்மைதான். வெள்ளை அறிக்கை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே திமுகவோட கட்டுப்பாட்டில் ஆட்சி அமைய போகும்போது ஒவ்வொரு தலையிலையும் 68,000 ரூபாய் தான் தலையில் கடனாக இருந்துச்சு. இப்போ திமுக முடிஞ்சு இப்போ டிவிகே வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 1,23,000 அமௌண்ட் இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை மேலேயுமே அந்த அப்படியே டாரிஃப் பிரியும். அப்படியே இது எப்படி பாக்குற மாதிரி இருக்குங்க? அதாவது வளர்ச்சி கூடுற மாதிரியா கடன் விகிதமும் கடனாளியா தானே நம்ம எல்லாம் இருக்கோம். பிறக்கிற குழந்தை மேல கடன் இருக்குன்னு சொல்றது அது எப்படி நம்ம கடனாளியா இருக்கிறோம் நாங்க. இப்போ அவங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மின்சாரத்துறையில எத்தனையோ லட்சம், அது உங்களுக்கு டேட்டா தெரியலீங்களா, அந்த அத்தனை லட்சம் கோடி மின்சாரத்துறையில கடனா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் கம்பெனி நடத்துறீங்க, நானும் ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறேன். நாம அன்னைக்கு கட்டின அதாவது இபி பில்லுன்றது இன்னைக்கு பன்மடங்கு ஏறிடுச்சு. அதுக்கான எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லை. இதற்கான தான் ஏற்றிருக்கிறோன்ற அதுக்கான ஒரு விளக்கமும் இல்லை. ஆனால் கண்டமேனிக்கு ஏற்றிருக்கிறாங்க. அது நம்மளோட தொழில் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, வீட்டுக்கும் அதே நிலைமை தான். இல்லை, இன்னுமே மின்சாரம் விலை உயர்வு வாய்ப்பு இருக்குன்னு. ஆமாம், கம்பல்சரி விலை. இப்போ இதெல்லாம் இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, ப்ளஸ் பண்ண ஏற்றுவோம், அதையும் நீங்கள் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை நான் ஒரு இது பார்த்தேன். அதில் ஒரு கிலோமீட்டர் ஒரு அரசு பஸ்ஸு செயல்படுறதுக்கு 78 ரூபாய் செலவாகுதான். வரவு பார்த்தீங்கன்னா 58 ரூபான்னு சொல்றாங்க. அப்போ இது நஷ்டமாகுதுன்னு தெரிஞ்சுமே மகளிர் இலவச பேருந்து அந்த மாதிரி அறிக்கை விட்டுருந்தாங்கல்ல, அது என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி? அதாவது இது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மக்களை கவரத்துக்காக சொல்லியிருக்கலாம், இல்லை ஆட்சியில் நம்ம அமையுமான்ற எண்ணத்தில் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஃபர்தராக இப்போ இவங்க இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணது அவங்களுக்கே இந்த ஒரு அரசாங்கத்து மேலே நம்ம எப்படி நடத்த போகிறோன்ற ஒரு பயம் கம்பல்சரி வந்திருக்கும். ஏன்னா அவர் சொல்லும்போது நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமாக இருக்கே தவிர வரவு எந்த விதத்தில் கூட்டுறதுன்ற விஷயத்த இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணல. அது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ கடந்த ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல்லேருந்து வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வரல, அதனாலேயும் கொஞ்சம் கடன். இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய அதாவது அவர் என்ன தெளிவாக தான் சொல்கிறாரு, இங்கே நாங்கள் 60 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குடைய செலவு 88 ரூபா 90 ரூபா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ வருமானத்தை கூட்டினா தானேங்க நீங்கள் செலவு பண்ண முடியும். இப்போ மின்சார நீங்கள் சொன்ன மாதிரி போக்குவரத்து துறையில் ஒரு புது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. சிஎன்ஜி கேஸ் மூலிமா இப்போ ஒரு சில பஸ்ஸில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வரக்கூடிய காலங்களில் இவி வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு குறையலாம். அதாவது வரக்கூடிய எதிர்பார்க்கலாம். இபி ஏதாவது மின்சார போக்குவரத்து துறை
லாஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழியோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அவங்க கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணாங்கன்னா நல்லது. இல்ல அதான் இன்னொன்னு பார்த்தேன். இப்போ ஒரு அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கு. அது பாத்தீங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் பேருந்து நிலையத்துல இருந்து திருப்பனந்தல் செல்லும் நகர் பேருந்து சேவையை கூடுதலா இயக்கணும்னு சொல்லிட்டு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன்ட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதாவது வந்து அமைச்சர்கள் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் வந்து இந்த அமைச்சர் போய் அந்த அமைச்சரை மீட் பண்ணாரு, இவங்க அவங்க கிட்ட கோரிக்கை வச்சாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாமே புதுசா நடந்துட்டு இருக்கு. இல்ல இதெல்லாம் உண்மையிலே நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் விஷயம் தான். ஸோ இதெல்லாம் புதுமையா இருக்கு. புதுமையா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து மத அடையாளங்களுடைய கயிறு கட்டுதல் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வாபஸ் வாங்கியிருக்காருங்க. அந்த வாபஸ் வாங்கிட்டாங்க. நீங்களும் நானும் பேசும்போதே சொன்னோம். இப்போ இன்கேஸ் அது வந்து ஒரு முஸ்லீமுக்கோ கிறிஸ்டினுக்கோ எந்த விதமான இடையூறும் இல்லை, அவங்கள வந்து ஒரு முஸ்லீம் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அது வந்து தடையாகவும் அது ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால அவங்கள சீண்டக்கூடாது, அதுக்காக இவங்கள மட்டும் சீண்ட இல்லை அப்படி இல்லைங்க. அது என்னத்த காரணத்தால் சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஆனா அது நானுமே வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு இந்து சமயத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு முருகருக்கு மாலை போடுறதோ சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதோ வந்து ஆஸ் யூஸ்வலாக ரெகுலராக நடக்கும். அது மத நம்பிக்கை, அது அவங்கவுங்க நம்பிக்கை. நீங்க அதுலலாம் வந்து கொச்சைப்படுறது வந்து முறையா இருக்காது. அது எந்த விதத்துலயும் அவருக்கு தெரிய வந்து அவர் ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அவங்க நம்பிக்கையில என்னன்னா இது ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வாங்குறதோட முன்கூட்டியே இதை வந்து ஒரு விஷயத்தை நம்ம அறிவிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதனால என்ன எதிர்ப்புகள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு பண்றது இதுதாங்க அனுபவம். இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து இவங்க அனுபவத்தை கத்துக்க வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு நல்ல விஷயம் தான், தனியார் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைசன்ஸ் ரினியூவல் இருக்குல்ல, அது வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமும் கிடைச்சதாகவும் ஒரு சின்ன ஒரு எதுவும் லஞ்சமோ இவ்வளவு ஈஸியா கொடுத்ததை வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாக இயக்குனர் வந்து வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதே மாதிரி சிபிஎஸ்இ ஐசிஎஸ் இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ் இருக்கக்கூடிய கல்வித்துறைகள் வந்து பர்மிஷன் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து பல லட்சங்கள் வந்து செலவினம் பண்ணியிருக்கிறாங்க. அது முறைகேடாகவும் சரி இது முறையற்ற முறையிலும் சரி அது வந்து ஒரு இல்லீகலாகவும் நடந்திருக்குது. இந்த ஆட்சியில் வந்து இவர் நம்ம ராஜ்மோகன் வந்து அவர் சொன்னது என்னன்னா, இதெல்லாம் பழைய காலங்களில் என் கண்ணு முன்னாடி நடந்திருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, ஒரே ஒரு பைசா கூட என் பேரை சொல்லி ஒரே ஒருத்தர் வந்து ₹1 கேட்டாலும் அவங்க துரத்தி அடிங்கன்ற விஷயத்த சொல்லி இந்த மாதிரியா வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து இதை வந்து ராஜ்மோகன் அலோன்ஸ் பண்ணியிருந்தாலே வந்து ஒரு கிரிஞ்சாவோ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவோ இருந்திருக்கும். பாதிக்கப்பட்டவங்க சொல்றது வந்து பாதிக்கப்பட்டவங்க சொல்றது வந்து அதை சொல்லும்போது நம்ம ஏத்துக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பா இதை வந்து ஒரு அமைச்சர் சொல்லும் போது இது நீங்க ஒரு தொகுதி ஒரு இதுல இருக்கிறீங்க, நீங்க சொல்றத வந்து உங்களுடைய பெருமைக்கு நீங்க சொல்லுவீங்கன்ற மாதிரி நடக்கும். ஆனா அதுல பாதிக்கப்பட்டவங்க நீங்க சொல்லும் போது நம்ம அதை அப்படி இருந்தோம். நான் எனக்கும் பெண் குழந்தை இருக்கிறாங்க, உங்களுக்கும் இருக்கிறாங்க, நம்ம அதே பீஸ் தான் கட்டியிருக்கிறோம். அது பர்மிட் பண்ண முடியுமா முடியாதாடா? மரியாதை ஒன்று இதுக்கப்புறமா நடைமுறைப்படுத்துவாங்களா? ஏன் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் அதிகம்னா இந்த மாதிரியான லஞ்சம் கொடுக்கறது செய்யாத விஷயத்தினால தான் இருக்கும்னு என்னுடைய தாட்டு. இன்கேஸ் இப்போ இது தவிர்க்கிறதுனால நாளைக்கு இன்கேஸ் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளுடைய குறைஞ்சா நல்லது. அறிக்கை வெளியில விடணும், எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு கடைபிடிக்கணும். ஒரு சில ஸ்கூல்ல தான் போட்ட மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பியிருந்தாங்க. சரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் தான் அது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நான் இன்னொன்று நகைச்சுவையா மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து பவர் கட் ஆனா அமைதியா தான் இருக்கணும், பவர் வேணும்னா சோலார் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள் அதாவது விஜய் அவர்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நன்மையில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இவர்கள் விஜயோட விசுவாசின்ற பேர்ல அவருக்கு கெட்ட பேரை கொண்டு வரதுல ஒரு சில விஷயம் நடக்குது. அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எல்லாரும் வீட்டுல வந்து கனெக்ஷன் எடுத்துங்க, எவ்வளவு யூனிட் கொடுக்க முடியும், தமிழ்நாடு முழுவதும் பவர் கொடுத்துருவாரு அவரு அந்த மாதிரி. அதுதாங்க எல்லாரும் முதல்ல ஒரு ட்ரோலுக்காக பேசுறாங்களா, ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல பேசுறாங்களா, இல்ல அவர் மேல இருக்கிற மரியாதையில பேசுறாங்களான்னு தெரியல. எதையாவது ஒண்ணு வாய் விட்டுறாங்க, திரும்ப அதுக்கு மன்னிப்பு கேட்டுறாங்க.
இது வந்து ஒரு வழக்கமா இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க. சரிண்ணே. ஒரு நேத்து பார்த்தீங்கன்னா 17வது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பயிற்சி நடந்துச்சுதான். அதுல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. விஜயுமே புதுமையான ஆளு தானே. அவர் வந்து விழாவை தொடங்கி வச்சுட்டு அவரு சேம்பருக்கு போயிட்டாரு. ஏன் அவர் அந்த பயிற்சியில கலந்துக்கல? நான் நினைக்கிறேன் ஏன் கலந்துக்கலாமே, அவரு புதுமையான ஆளு தான் நான் நினைச்சேன். அதாவது நீங்க முதலமைச்சரும் பயிற்சி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க. அது எடுக்கணுன்ற அவசியம் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இல்ல. இப்போ அவர் அப்படி PhD வாங்கி இப்ப இதெல்லாம் இல்ல, முதல்வருக்கெல்லாம் முதல்வர்னு ஆயிட்டாராங்க. அது அவருக்கு தேவைப்பட்டா அதுக்கு தகுந்த ஆள்கிட்ட டியூஷன் போயிருக்காருன்னு சொல்றீங்க. கத்துப்பாருங்க விடுங்க. சரி, டியூஷன் நீங்க போயிருக்காரு. கத்து தர அளவுக்கு அவர் இல்லைங்க, அவர் கத்துப்பாரு. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து மன வேதனை இருக்காங்க. ஏன்னா இப்போ புதுமையான கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் போஸ்டிங் கொடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 10 பேர் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அப்படியா? என்னங்க புது புதுசா சொல்றீங்க? எல்லாம் வருதுண்ணா, போன தொட்டாலே எல்லாம் இப்படிதான் வருது. அதிருப்தி ஏங்க நீங்க 6 மாதத்தில் கலையும் டிவிகே அப்படின்னு சொல்றாங்கண்ணே. அதான் கேட்கிறேன், உங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு விஜய் சொல்லியிருப்பாரு, உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு. அதனால அதாவது நீங்க விஜய்க்கு ஆலோசனை வழங்குறது நீங்க தானே. அதானே வந்து வேற உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியா? நீங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல, நல்லதையும் சொல்றான், விமர்சிக்கப்பட்டதையும் சொல்லணும்ண்ணே. அப்ப கேக்குறாங்கண்ணே, சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்கண்ணே. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. யாரையும் அதே மாதிரி வற்புறுத்தி எல்லாம் நாங்க கட்சியில யாரும் சேர்த்தல. எல்லாம் அவங்களா வாண்டடா விருப்பப்பட்டு தான் வந்து சேர்றாங்க. அது அவங்க இருக்கிற இடத்துல மரியாதை இல்லையோ இல்ல அவங்களுக்கு உண்டான பதவிக்கு உண்டான இல்லண்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஏதாவது ஒரு பயனை சார்ந்துதானே வர்றாங்க. நல்லது பண்ணணும்தான் டிவிக்கு வராங்களா? இல்ல அவங்க பணத்தை பாதுகாக்கணும், நம்ம அரசியல்ல வந்து நம்ம பலபலத்தோட இருக்கணும், பதவியில இருந்தா தான் எதையும் சாதிக்க அந்த நோக்கத்துல வரல, நல்லது பண்ணதான் டிவிக்கு வர்றாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. இதுல அவங்களுடைய சுயநலமும் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு அதிகாரத்துல இருந்தவங்க அதே அதிகாரத்தை கண்டினியூ பண்ணதான் நினைப்பாங்க தவிர. இப்ப விஜயபாஸ்கர் சாரும் அந்த நோக்கத்துல தான் போனதா சொல்றாங்க. தெரியலங்க, நம்ம யாரையும் எப்படி நீங்க சொல்ல முடியாது. நீங்க இப்ப இன்கேஸ் இப்ப ராஜினாமா பண்ணவங்கள திரும்ப நிக்க வச்சாதான் நம்ம கொஸ்டினே பண்ண முடியும். இவங்க இவங்க டிவிகேக்கு தான் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்க திரும்ப டிவிக்கு நிக்க வச்சா நம்ம கொஸ்டின் பண்ணலாம். எனக்கு இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த விஷயத்தையும் தெரியாம நம்ம எப்படி? சரி, இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி உள்ள பூந்துட்டு இப்ப இருக்கிற டிவிகே எம்எல்ஏவோ ஒரு பதவியில இருக்கிறவங்களையோ மனம் மாத்தி குதிரை பேரமே நடத்தணும்னு வச்சுட்டு ஒரு 10 பேரை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா டிவிகே ஆட்சிக்கு பாதிப்பு தானே. வர்றவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிறாம அவங்க மேல குற்றப்பின்னணி இருக்கா, இவங்க இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சி மாறி இருக்காங்க, அவங்களோட ஒரு பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி வர்ற எல்லாரையும் சேர்த்துக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு அமைப்பு மாதிரியாவா? இல்ல நல்லவங்களை இப்போ சொன்னவா வர்றவங்க சேர்றவங்களும் ஊழல்வாதிகளும் இருக்காங்கல்ல, கரைபடியாத ஆட்சியை கொடுக்குறோம், நல்ல ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்லி தான் டிவிக்கே வந்தாங்க. இப்போ ஊழல்வாதிகளையும் சேர்த்துக்க போகும்போது அதை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க மக்கள். இல்லைங்க, இப்போ இவங்க உள்ள வரும்போது விஜய் அவரோட கொள்கை தெரிஞ்சுதான் வராங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. இங்கே இப்போ வரும்போது 0 டாலரன்ஸ் தான். ஸோ வரக்கூடிய இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணுன்ற விஷயத்த அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்கன்னு என்னுடைய தாட்டு. ஆனால் இது இப்படி கொத்து கொத்தா அதை மாற்று கட்சியிலேருந்து வர்றது வந்து எனக்குமே சரியாக படலை. இது என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு வகைப்படுத்தி இதை கட்சியை எப்படி நிலைநிறுத்துவார்ன்றது விஜய் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை, கையில இல்லை. இன்னைக்கு ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் டிவிகே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வழக்கு வந்து 175, கொலை வந்து 65, சாதி சம்பந்தமா ஆணவ கொலை அது மாதிரி 4 இது ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்க. இதுக்கு யாருன்னா இதெல்லாம் அவர் உதயநிதி கணக்கு ரெக்கார்டு எடுத்து அவர் 5 வருஷத்துல கணக்கு எடுத்திருந்தாருன்னா இதோட அதிகமாக வந்துருக்குண்ணா. இப்போ இந்த ஒரு மாசத்துக்கு யாரு காரணம்? திடீர்னு ஏன் பொறுப்பு இவருக்கு வரணும், கேள்வி கேட்கணும். ஏதாவது இவங்க நல்லது பண்ணாலும் கேட்பாங்க. அதாவது செடி வந்து நீங்க ஒரு தேங்காய் மரம்னு வச்சுக்கோங்க, அதை நட்டுறீங்க, அது என்ன இமிடியேட்டா உங்களுக்கு அடுத்த நாளே வந்துருமா? அது சம் டேஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த கடந்த 5 வருஷத்துல போதைப் பொருள் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடிமையாகி பல விஷயங்கள் குற்ற செயல்கள்லாம் நடந்து ஒரு 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 ஸ்லோவில் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சியில் இப்போ தான் 1 மாதம் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக வரக்கூடிய அவங்க தான் சொல்லியிருக்காங்களே ஒரு 6 மாதமாச்சு நீங்கள் எதுக்குமே டைம் கொடுக்காம, ஏதோ நேற்று தான் உலகம் பிறந்து நேற்று நைட்லேருந்து தான் எல்லா குற்றங்களும் நடந்த மாதிரி நீங்கள் பேசுறது வந்து உங்களை நீங்கள் கொச்சைப்படுத்திக்கிற மாதிரி. டிஎம்கே கேட்கக்கூடாது, அந்த இதுக்கு வந்து தொடர்ச்சி வந்து டிஎம்கேயோட தொடர்ச்சியாக இருக்கலாம். டிஎம்கே கேட்கக்கூடாதுன்னு இல்லைங்க, டிஎம்கே கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு டிவிக்கு எங்கள் ஆட்சியில் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்போ வந்து இன்னமும் கொஞ்சம் போக தான் குறையும். ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், கடந்த நீங்கள் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுலேருந்து அன்னைக்கு இருந்த கொலை
கற்பழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல குறைஞ்சிருக்கா இல்ல அதுக்கான இன்னும் நடவடிக்கை open ஆ. எடுத்திருக்காங்களா? கொலை கொள்ளை பாலியல் சம்பந்தப்பட்டது குறையலனே, ஊழல் குறைஞ்சிருக்கு. அது ஏன்னா அது வெளிப்படையா ஒரு சிலர் தெரியுது. ஆ. பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு, கொலை நடக்குது. ஆனா கொஞ்சம் ஊழல் குறைஞ்சிருக்கு மட்டும்தான் என்னோட தாட்டு. சரி, அப்ப இது வந்து டிஎம்கேவோட தொடர்ச்சியா வச்சுக்கலாம். டெல்லியில இப்ப 2வது தடவை விஜய் போனப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கூட்டத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, வேலை வாய்ப்புலையும் சரி, பெண்கள் வந்து வெளியில போய் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்புலையும் சரி ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காருண்ணா. இப்போ இந்த இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தவறை வந்து இதுக்கு டிஎம்கே தான் காரணம், இல்லை இந்த டைம் சொல்லுவோம், இந்த வளர்ச்சி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேனால தான் நடந்திருக்கும். அதையும் விஜய் சொல்லியிருக்கலாம், இது வந்து இந்த வளர்ச்சிக்கு வந்து நான் காரணம் இல்லை, ஏடிஎம்கே திமுக தான் அந்த வளர்ச்சி. அதுதான் வெள்ளை அறிக்கை விடும்போது எங்களுடைய அமைச்சர், அவருடைய அமைச்சர் வந்து தெளிவா சொன்னாருங்க. நல்ல நல்ல திட்டங்களை வந்து கடந்த ஆட்சியில நடைமுறைப்படுத்திருக்காங்க, அதை நாங்கள் பின்தொடர்றதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆமா, அதுதான், அது கடன் வாங்கினது வந்து ரீசனபிள் தான், அதையும் ஏத்துக்கிட்டாங்க. ரீசனபிளா அதுல உள்ள முறைகேடுகளை பத்தி அவரு பேசல, அதை சொல்ல, கடன் வாங்கக்கூடிய இன்னைக்கு நடக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு அது நல்ல திட்டமா இருக்கிறதுனால நான் கண்டினியூ பண்றோம் விஷயத்தை அக்செப்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சரிதான். இல்ல ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஓட்டணும்னா சொல்லுங்க. இல்ல ஒட்டிட வேண்டியதான் சொல்றேன். வீசுற வலையில மீன் மாட்டுறது இல்ல, காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாத்தியார காத்துன்னு இருக்கணும்? நீ கடைசி வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். வீசுறா வீசு.